26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். முதலாவதா தனுஷ் லக்னம் அப்படின்னாலே அவங்களோட குணாதிசயம், கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்? 4 பிள்ளை இருக்கும். ஒன்று அமெரிக்கா ஓடி போயிடும், ஒன்று இங்கே இருந்துட்டு என்னப்பா லூஸ்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த காலத்தில் சாமியாவது சடங்காது அப்படிம்பார். இவர் மேக்ஸிமம் மனசாட்சிக்கு விரோதமாக பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க. கர்மாவுக்கு பயப்படுறது, தெய்வத்துக்கு பயப்படுறது, இதெல்லாம் சாமி கண்ணை குத்திரனா இன்னும் நம்புவாங்க தனுசு லக்னக்காரங்க. சரிங்களா? நைட்டில் அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் இவங்க தான். அடுத்தவங்களை ஏமாத்தாத இவங்களை பற்றி சொன்னோம்னா, தனுஷ் லக்னத்தினுடைய பலம் பலவீனம் அப்படின்னு பிரிச்சு சொல்லணும்னா எதெல்லாம் உங்க பலம், எதெல்லாம் உங்க பலவீனம்? அழிந்து போகிற சமூகத்தில் கூட ஒரு 10 தனுசு லக்னக்காரங்க பிறந்துட்டாங்கன்னா அப்படியே அதை மீட்டு உருவாக்கம் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இவங்க பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால நேரத்திற்கு ஏற்றாற் போல தங்களையும் மாற்றிக்கொண்டால் நல்லது. ஆனால் இவங்க மாற்றிக்க மாட்டாங்க. அதனால தான் be careful at this relationship அப்படின்னா அது என்ன? இந்த உலகத்திலேயே சும்மா இருக்கிறவனையும் சீண்டி வம்பிழுக்கிற ஒரு உறவுன்னா அது கட்டிட்டு வந்தவங்க தான். சரிங்களா? இந்த லக்னத்துக்கே இதில் குறிப்பாக தொழில் சார்ந்து புதன் தசை எடுத்துக்கலாம். இது 7ஆம் இடத்தோட 8ஆம் இடத்தோட சம்மந்தப்படாமல் இருந்தால் புதன் தசை அவங்களுக்கு ரொம்ப நல்ல. பாதகாதிபதி தசை நடக்குது, அதில் அஷ்டமாதிபதியான சந்திர புக்தி, அதில் சுக்கரனோட அந்தரம், இவங்க லைஃப் டைமில் அசிங்கப்படுறது. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட நின்றிருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்குமான பலன்களை தொடர்ந்து ஒவ்வொரு பதிவிலும் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த பதிவுல தனுஷ் லக்னக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்களுக்கான பலன்கள் சார்ந்து பல விஷயம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு காத்திருக்கோம். முதலாவதா தனுஷ் லக்னம் அப்படின்னாலே அவங்களோட குணாதிசயம், கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் சார்? நேர்மையானவங்க, தன்னுடைய குடும்ப பெருமையை தூக்கி நிறுத்துவாங்க. எனக்கு 3 பிள்ளை இருக்குங்க, எந்த பிள்ளை என் பேரை காப்பாற்றுனா அதில் யார் தனுசு லக்னம் இல்லை தனுசு ராசி அவங்க காப்பாற்றுவாங்க. இந்த பெரியவங்களை மதிக்கணும், தான் பிறந்த மதம், அந்த தத்துவங்கள், அதன் மீது ஈடுபாடு, குல ஆச்சாரங்களை அப்படியே பின்பற்றுறது. 4 பிள்ளை இருக்கும், ஒன்று அமெரிக்கா ஓடி போயிடும், ஒன்று இங்கே இருந்துட்டு என்னப்பா லூஸ்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த காலத்தில் சாமியாவது சடங்காது அப்படிம்பார். இவர் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது தனுசு லக்னம். அதாவது எதுலேயுமே நேர்மையாக இருக்கணும், இந்த கௌரவமாக இருக்கிறது. இவங்க இருக்கிற இடமே தெரியாதுங்க, ரொம்ப சைலண்ட்டான ஆட்கள். ஆனால் கோவம் தான் வைலண்ட் ஆயிடுவாங்க, அது வேற விஷயம். ரொம்ப சைலண்ட்டான ஆட்கள், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஒரு எப்படி சொல்கிறதுனா டீசன்சி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இவங்க தான். மேக்ஸிமம் மனசாட்சிக்கு விரோதமாக பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த கர்மாவுக்கு பயப்படுறது, தெய்வத்துக்கு பயப்படுறது, இதெல்லாம் சாமி கண்ணை குத்திரனா இன்னும் நம்புவாங்க தனுசு லக்னக்காரங்க. சரிங்களா? நைட்டில் அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் இவங்க தான். அடுத்தவங்களை ஏமாத்தாத இவங்களை பற்றி சொன்னோம்னா, நீங்கள் என்னெல்லாம் நல்ல குணங்கள் இருக்கோ மேக்ஸிமம் அது எல்லாமே இவங்களுக்கு பொருந்தும். சரிங்களா? நல்ல தர்ம சிந்தனையாளர்கள், தான தர்மம் பண்ணுறதுல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது இவங்களுடைய இயல்பான குணமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இவங்களுடைய நல்ல ஒரு ப்ளஸ்ஸான குண அமைப்புகள். கண்டிப்பாக சார். சரி, இப்போ இந்த தனுஷ் லக்னத்தினுடைய பலம் பலவீனம் அப்படின்னு பிரித்து சொல்லணும்னா எதெல்லாம் அவங்க பலம், எதெல்லாம் அவங்க பலவீனம்? இவங்களுடைய பலம் என்னென்னா, தன்னுடைய முன்னோர்கள் காத்து வச்ச தத்துவங்களை அப்படியே காப்பாங்க, அது இவங்களுடைய பலம். அவங்களுடைய சமூகத்தின் நீட்சியை நீங்கள் தனுசு லக்னக்காரங்கிட்ட இருந்து பிடிச்சிடலாம். அழிந்து போகிற சமூகத்தில் கூட ஒரு 10 தனுசு லக்னக்காரங்க பிறந்துட்டாங்கன்னா அப்படியே அதை மீட்டு உருவாக்கம் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இவங்க பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் இப்போ பாருங்கள், ராமாயணம் காலத்தில் நேர்மையாக இருக்கிறதே மகாபாரத காலத்தில் அடிபட்டு போச்சு. இவங்க ராமாயணம் காலத்தில் சொன்னதை இப்பவும் பின்பற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்போ ஒரு ராவணன் இருந்தார், இப்போ வீட்டுக்கே 9 ராவணன் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த தத்துவங்களை வச்சு நம்ம அவங்களை எதிர்கொள்ள முடியாது. இருந்தாலும் பழைய புராணங்களையே பாடிக்கிட்டு அந்த ஆவணம் இவங்க அடிக்கடி பயன்படுத்துறாது. அந்த காலத்தில் நாங்கள் என்ன அந்த காலத்தில் அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்னும் அந்த பழமைகளையே வச்சு பாடிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த லெவலுக்கு அப்டேட் ஆக மாட்டாங்க. அப்போ அப்டேட் ஆகாதனால இவங்களுக்கு நம்ம வழக்கமாக குத்துற ஒரு பேர் பழம். அந்த பழத்தை நிறைய பேர்கிட்ட வாங்குவாங்க. அதனால கூடுமான வரையில் என்னென்னா, நீங்கள் பின்பற்ற நல்ல குணங்கள் அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. அதுலேருந்து நம்ம அப்டேட் ஆகிறங்கிற பேரில் நம்ம கொஞ்சம் மேலே சாயங்களை பூசிட்டு வந்துட்டோம். அவங்க சாயம் பூசாமல் பியூராக இருக்காங்க, அவ்வளோதான் தனுசு லக்னக்காரங்க. ஆனால் அந்த பியூரிட்டியை மதிக்கிற சூழலில் இந்த சமூகம் இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்ன சொல்ல வரனா, கால நேரத்திற்கு ஏற்றாற் போல தங்களையும் மாற்றிக்கொண்டால் நல்லது. ஆனால் இவங்க மாற்றிக்க மாட்டாங்க. அதனால தான் நிறைய உறவு சிக்கல் ஏற்படும். அதில் பார்த்து இருந்துக்கிட்டாங்கன்னா போதும்.
நிச்சயமா சார். இப்போ பொதுவா இந்த தனுஷ் லக்னம் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தின் மீட்சியை காப்பாத்துறது, முன்னோர்கள் சேர்த்து வச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பொத்தி பொத்தி பாதுகாக்கிறதுங்கிறது எல்லாமே இவங்களுக்கு இருக்குங்கும் பொழுதும் இருந்தாலும் வந்து இவங்க வந்து தன்னை சுற்றி இருக்கிற மற்றவர்கள் சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்களாலலாம் ஏதாவது பிரயோஜனம் இவங்களுக்கும் கொஞ்சம் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு இந்த தனுஷ் லக்னக்காரங்க என்னென்ன விஷயம் செய்யணும்? முதல் விஷயம், இவங்களுடைய தன்மையை ஒத்த இந்த குல பாரம்பரியங்களை காப்பாத்துறவங்க இருந்தாங்கன்னா இவங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னா, பூர்வீக சொத்து இவங்களுக்கு எளிமையா கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எளிமையா கிடைக்கும். குலதெய்வ அருள் வேண்டாமலே கிடைக்கிற ஒரே லக்னம் இதுதாங்க. சரிங்களா? அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த முன்னோர்களுடைய அருள், பூர்வீக சொத்து, தகப்பனார் வழி விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு இயல்பா கிடைச்சிடும். இவங்க எதுவுமே பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? இந்த கெட்ட பேர் வாங்காம இருக்கணும்னா அப்டேட் ஆயிக்குங்க. சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆயிக்குங்க. அதை பண்ணாலே போதும். மற்றபடி இவங்களுக்கு இயல்புல உறவுகள் நல்லா வந்துடும். ஏன்னா இவங்க கட் அண்ட் ரைட்டா இருப்பாங்க. நீங்க நல்லா பேசுனீங்கன்னா உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்க வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கீங்கன்னா அப்படியே அழகா அந்த கழுவுகிற மீன்ல நழுவுகிற மீன் மாதிரி தள்ளி போயிடுவாங்க. அதாவது நம்மளை எதிர்த்து நின்று சண்டை போடுறது அவங்களுடைய நோக்கம் இல்லை. நமக்கு எதுக்கு வம்பு, இந்த சொல்லுவோம் இல்லையா, இது சாக்கடைன்னு தெரியும், அதுல எதுக்கு நம்ம கல்லெடுத்து வீசுவானே அப்படிங்கிற மாதிரி விலகி போகிற குணம் இவங்க கிட்ட இருக்கும். இது நல்லா அப்ரிஷியேட் பண்ற குணம். அதனால இவங்க மேக்சிமம் உறவுகளோட பெரிய ஸ்ட்ரகிள் இவங்களுக்கு வர்றது கிடையாதுங்க. சார், ஆனா இந்த உறவுகள் கிட்ட இந்த தனுஷ் லக்னம் ரொம்ப கவனமா இருக்கணும். பி கேர்ஃபுல் அட் திஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அது என்னது? எந்த ரிலேஷன்ஷிப்போடையும் இவங்களுக்கு பெரிய உரசல் வராது. ஏன்னா இவங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போறவங்க. இருந்தாலும் இந்த உலகத்திலேயே சும்மா இருக்கிறவனையும் சீண்டி வம்பு இழுக்கிற ஒரு உறவுன்னா அது கட்டிட்டு வந்தவங்க தான். சரிங்களா? இந்த லக்னத்துக்கே பாதகஸ்தானம்ங்கிறது 7ஆம் இடம் தான். வாழ்க்கை துணையால் பல நன்மைகள் தொழில் ரீதியாக இவங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையால் ஆடி ஆஃபர் மாதிரி பல மன உளைச்சல்களும் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்பவுமே இவங்க வாழ்க்கை துணையை கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா லைஃப்பில் ஜெயிச்சிருவாங்க. சரிங்களா? தனுசு லக்னக்காரர்கள் வாழ்வை ஜெயிக்கணும்னா முதல்ல பொண்டாட்டியையோ கணவனையோ ஜெயிக்க கற்றுக்குங்க. அது ரொம்ப முக்கியமானது. சரி, கண்டிப்பா சார். இந்த உறவுகிட்ட தான் கவனமாக இருக்கணும். நிச்சயமா. இப்போ இந்த தனுஷ் லக்னம் அப்படிங்கும் பொழுது இவங்களுக்கு ஏதோ ஒரு தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது கைவர பெற்றவர்களாகத்தான் இருக்காங்க. ஆனா இவங்களுடைய ஜாதகப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க வாழ்வில் ஏற்றத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு நல்ல வாய்ப்புகளையும் தருகின்ற தசா புத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னென்ன தசா புத்தி? தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு முதன்மையான யோக தசை செவ்வாய் தசையும் சூரிய தசையும். அதனை அடுத்ததான் லக்னாதிபதியான குரு தசை. இந்த 3 தசையும் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி வளருவாங்க. இதில் குறிப்பாக தொழில் சார்ந்து புதன் தசையை எடுத்துக்கலாம். இது 7ஆம் இடத்தோட 8ஆம் இடத்தோட சம்மந்தப்படாமல் இருந்தால் புதன் தசை அவங்களுக்கு ரொம்ப நல்ல யோக பலன்களை செய்யும். இந்த 4 தசைகளை நம்ம எடுத்துக்கலாம். குரு, அதனை அடுத்ததா சூரியன், அதனை அடுத்ததா செவ்வாய், இறுதியா புதன். இந்த 4 பேர்ல ஒருவர் தசாநாதன், ஒருவர் புக்திநாதனா இருக்கும்போது இவங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி இவங்க வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுலேயும் குறிப்பா செவ்வாய் தசையும் சூரிய தசையும் மிகப்பெரிய வளர்ச்சி. சரிங்களா? இப்போ உங்களுடைய ஜாதகத்துல வந்து இந்த தசா புத்தி வரும்பொழுது ஒரு இரக்கம் இருக்கும், ஒரு கலக்கம் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும் அப்படின்னா அது என்னென்ன தசா புத்தி? நம்ம ஆள் சுக்கிரன் தாங்க. சரிங்களா? சுக்கிரன் எல்லாருக்கும் நல்லது தானே சார் செய்வாங்க? நல்லவர். அவரை சார்ந்தவர்களுக்கு நல்லவர். சரிங்களா? ஒரு காவல் அதிகாரி சார், போலீஸ் கமிஷனர் நல்லது தானே செய்வார். ஆமா, உங்களுக்கு எனக்கு நல்லது செய்வார். திருட்டு பையன் வந்தால் வீட்டில் கூப்பிட்டு இலை போட்டு சாப்பாடா போடுவார், அடிச்சு தான் உதைப்பார். அந்த மாதிரி இந்த லக்னத்துக்கே ஆகாத ஒரு கிரகம் 6குடையவன் சுக்கிரன் தான். அதனை அடுத்ததா புதன் 7ஆம் வீட்டோடவோ அல்லது 8ஆம் வீட்டோடவோ சம்பந்தப்படுகிற நிலையில மட்டும் கால வாருவார், கண்டிப்பா வாருவார். சரிங்களா? முதன்மையாக அவங்க கவனமா இருக்க வேண்டிய கிரகம் சுக்கிரன் கிட்ட தான். சுக்கிர தசையில் சுக்கிர புக்தி, சுக்கிர தசையில் புதன் புக்தி, புதன் தசையில் சுக்கிர புக்தி. இந்த பீரியட்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதனை அடுத்ததா அஷ்டமாதிபதியான சந்திரன். இந்த சந்திர தசையில சுக்கிர புக்தியும் புதன் புக்தியும் நடக்கிற காலகட்டம் ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க வாழ்வின் சர்க்கிள்கள் பாருங்க, சுக்கிரன்ல, புதன்ல, சந்திரன்ல, இந்த 3 பேருடைய காம்பினேஷன்ல எப்போ தசா புக்தி நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு புதன் தசை பாதகாதிபதி தசை நடக்குது, அதுல அஷ்டமாதிபதியான சந்திர புக்தி, அதுல சுக்கிரனோட அந்தரம். இவங்க லைஃப் டைம்ல அசிங்கப்படுறது அங்கதான். இவங்க லைஃப் டைம்ல நல்லா க்ரோத் ஆகி போய் டக்குன்னு அப்படியே ஒரு ஸ்டடியா நின்று போய் கீழே இறங்குறது அங்கதான். செட்பேக் எல்லாமே இந்த 3 கிரகங்கள் சரியில்லாத இடத்துல அமர்ந்து தசை நடத்துகிற போது கடுமையான பின்னடைவுகளை தரும். அதில் குறிப்பாக சந்திர தசை நடக்கின்ற பொழுது தொழில் சார்ந்த பின்னடைவுகள் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த காலகட்டங்களில் போய் என் திறமையெல்லாம் காட்டுன்னு இறங்கிங்கன்னா சந்திரன் அவர் யாருன்னு காட்டிடுவார். நம்ம ரொம்ப நிதானமாக இருந்துக்கணும். சரிங்களா? கண்டிப்பா. இப்போ பொதுவா இந்த தனுஷ் லக்னத்துல பிறந்த ஒருத்தங்க இந்தந்த ராசிகள் எல்லாம் பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும், சூப்பரா இருக்கும், அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும்னா அந்த ராசிகள் என்னென்ன? இவங்க இயல்புல அதே மேஷத்தின் திரிகோணம்னு சொல்லக்கூடிய மேச ராசியிலையோ சிம்ம ராசியிலையோ தனுசு ராசியிலையோ பிறக்கிறது நல்லது.
அப்படி பிறந்துட்டாங்கன்னா ஒரு 25 வயசுக்கு பிறகு அந்த சூரிய திசை. ஆனால் எப்படி பார்த்தாலுமே இவங்களுக்கு ஒரு மைனஸ் என்னன்னா, எந்த ராசியில் பிறந்தாலும் ஒன்று சந்திர தசை பருவத்தில் வந்துடும், இல்லை புதன் தசை பருவத்தில் வந்துடும். இவங்க 12 ராசியில் எங்கே பிறந்தாலுமே கண்டினியூஸாக நல்ல தசைகள் தொடர்ச்சியாக வராது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மேச ராசியில் பிறந்துட்டாங்க, ஒரு பரணி நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க, ஒரு 20 வயசுக்கு பிறகு சூரிய தசை வரும். ரொம்ப சூப்பரான தசை, நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். காலேஜ் முடிச்ச உடனே 20வது வயசில் வேலை அப்படியே டாப் கியரில் போயிட்டு இருப்பார். 26வது வயசுலேருந்து 36வது வயசு வரைக்கும் சந்திர தசை. இடையில கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி இடையில கொஞ்சம் மந்தமாயிரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரிஷப ராசிலேயே பிறக்கிறாங்கன்னு வச்சுங்க, நல்ல ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்கும்போது பருவ வயதில் அவங்க ரிஷபத்தில் பிறந்தாலும் சரி, மிதுனத்தில் பிறந்தாலும் சரி, புதன் தசையிலையும் சனி தசையிலையும் மாட்டிக்கிடுவாங்க. ஸோ எந்த ராசியில் பிறந்தாலும் இவங்களுக்கு பருவத்தில் மற்றும் அந்திம காலத்தில் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மதியம் பகுதியில் ஒரு சர்க்கிளை சந்திச்சு தான் மேலுக்கு போவாங்க. கண்டிப்பா. ஸோ அதனால் எந்த ராசியில் பிறந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான வாழ்க்கை இருந்தே தீரும். ஆனா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசிகள்னு சொல்லணும்னா அது எந்தெந்த ராசி? டைரெக்டாக இவங்க போயிட்டு மிதுனத்தில் பிறக்கிறாங்க, அல்லது துலாமில் பிறக்கிறாங்க, கும்பத்தில் பிறக்கிறாங்கன்னா அந்த சனி புதன் தசைகளை பருவ வயதில் ஹேண்டில் பண்ணுவாங்க. அது எப்படின்னா ரொம்ப போராட்டகரமான அமைப்பை லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். கண்டிப்பா. இப்போ இந்த தனுஷ் லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்வில் ஒரு வழிகாட்டுற தெய்வமா இருக்கிற தெய்வம் யாரு? எந்த தெய்வத்தை அவங்க இருக்க பிடிச்சிக்கணும்? முருகப்பெருமான் வழிபாடு தான் இவங்களுக்கு ரொம்ப சிறந்தது. ஆக முருகனை இருக பிடிச்சிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா குலதெய்வ வழிபாடும் சிறந்தது. ஆனால் முதன்மையாக தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமானோட வழிபாடு நல்லா கை கொடுக்கும். சார், தனுஷ் லக்னக்காரங்களுக்கான பலன்கள் என்ன? அவங்களுக்கு எந்தெந்த விஷயம் சாதகமா இருக்கும், எதுல கவனமா இருக்கணும், அவங்களுக்கு வழிகாட்டும் தெய்வ வழிபாடு என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.